ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கட்டோரி ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே நான் கட் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அதோட தொடர்ச்சி தான். அந்த ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டோரி பீஸ் வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம். இப்போ அதை ஒவ்வொரு பீஸாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சுற்றி ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. கட்டோரி ஜாயிண்ட் பண்ணுற மெயின் பீஸையுமே நம்ம போட்டு எடுத்துக்கணும். நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். எனக்கு இந்த ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சு 3 நாளாக ஆகிடுச்சிங்க. உடனே ஸ்டிச் பண்ண முடியல. ஏன்னா கஸ்டமர் வந்து அர்ஜெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அந்த வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ மெயின் விஷயம் என்ன, கட்டோரியில் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்டில் நம்ம விரலை வச்சுக்கிட்டு இப்போ அளந்துக்கலாம். எனக்கு வந்து அகலம் வந்து 2.5 இன்ச்சு நான் வந்து வச்சுருக்கேன். லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்பவுமே ஷார்ப்பாக இருக்கணும். அதனால் நான் வந்து 2.5 2.25 இந்த மாதிரி தான் நான் மார்க் பண்ணுவேன். அதே மாதிரியே இந்த கட்டோரிலையும் பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம 2.5 இன்ச்சு வந்து அகலமும் 2.25 இன்ச்சு லென்த்தும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு அதில் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒவ்வொரு கட்டோரிலையும் டபுள் ஸ்டிச் போடுங்க. எப்போ நான் ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சேனோ அப்போ இருந்து நான் இப்போ வரைக்கும் கட்டோரி ப்ளவுஸ் தாங்க போடுறேன். ஏன்னா எனக்கு செஸ்ட் பெயின் இருக்குது. அதனால் எனக்கு இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் கொஞ்சம் லேட்டாக தான் இப்போ வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அதை திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து கட்டோரியை எந்த பீஸில் அட்டாச் பண்ணுறோமோ அது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கூட எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ அதையே அப்படியே திருப்பி போட்டு நம்ம நெக்கிலருந்தோ கீழேருந்தோ ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நான் அது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இன்னொரு கட்டோரியும் அதே மாதிரி நம்ம ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க பீஸ் வந்து லூஸு, மேலே இருக்க பீஸ் வந்து கொஞ்சம் லூஸு விடணும். கீழே இருக்க பீஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி நம்ம போடும்போது கப் சைஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அந்த கப்பில் கரெக்டாக உக்காரும். இப்போ திருப்பிக்கலாம். இதையும் போட்டு ஒரு முறை நெகத்தால் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இந்த கப்பு வந்து கப் கிட்ட வந்து அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்கிற கிளாத் வந்து அது உள்ளாரையே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி 2 பக்கமும் அதே மாதிரி நெகத்தால் கீறி விட்டுக்கோங்க. இப்போ நான் கீறி விட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதுக்கு யூக் பட்டி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மெயின் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். செகண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து லைனிங் கிளாத்து வேறு என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து இல்லை. அதனால் நான் வந்து ஸ்டிஃப்னஸ்க்காக வேறு கலர் கிளாத்து கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாட் பிடிக்கிற பட்டியை வந்து எப்பவும் போல் முன்னாடி பக்கம் நம்ம மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். ஸ்டிச் போட்டுக்கிட்டு நம்ம வந்து படிமான ஸ்டிச் வந்து திருப்பி எடுத்துக்கிட்டு படிமான ஸ்டிச் மேலே போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி போடும்போது கப்பு வந்து கரெக்டாக ஷேப்பாக உட்காந்துரும். எந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணாலுமே சரி, நீங்கள் இந்த மாதிரி யூக் பட்டியில் வந்து படிமான ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கீழே யூக் பட்டியில் வந்து கீழே வந்து மடித்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சில் நான் வந்து அர்க்காத் பண்ணி விட்டுருக்கிறேன். அந்த அர்க்காத்துக்கு கீழே கரெக்டாக மடித்து எடுத்துக்கணும்.
இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் கட்டோரிக்கும் நம்ம வந்து மெயின் பீஸை மேலே வச்சு லைனிங் கிளாத்தை வந்து அடியில் வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டு வரோம். இப்போ அதே மாதிரி இதுலேயும் வந்து படிமான ஸ்டிச்சு ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதுலேயுமே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் என்னடா கலர் இப்போ யூக் பட்டி வச்சு எடுத்துட்டோம். இப்போ கரெக்டாக நம்ம வந்து பட்டன் பட்டி, ஊக் பட்டியும் ஐ பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டோம். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 1/4 இன்ச்சு இல்லை ஒரு கைடு அளவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து ஐ பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஐப்பட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனிங் கிளாத்தை வந்து டபுளாக கொடுத்து நீங்கள் பண்ணும்போது ஸ்டிஃப்னஸும் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் லைஃபும் வரும். நான் எப்போவுமே டபுளாக கொடுத்து தான் பண்ணிப்பேன். சில கஸ்டமர் கேட்பாங்க, இதில் வந்து பாக்ஸ் போடாதீங்கக்கா, கயிறால் கட்டி கொடுத்துருங்க, அப்படின்னா நூல் வச்சு நான் கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியும் சில கஸ்டமர் பார்த்திங்கனாக்கா ரெடிமேடாகவே ஐ கிடைக்குது, அப்படியே அதை வந்து வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி நான் எந்த மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த மாதிரியே நான் வச்சு கொடுத்துருவேன். இது என்னோடய ப்ளவுஸுங்கிறதுனால நான் எனக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாகவே நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நெக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஊக் பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். வச்சு பார்த்துட்டோம். இப்போ என்கிட்ட வந்து கிளாத் வந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் வந்து ஜாயின் பண்ணி தான் ஸ்டிச் போடுறேன். இப்போ இதையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் திருப்பிட்டு படிமான ஸ்டிச் ஒன்று போடுங்க அது மேலே. இது எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருந்தாலும் பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமேனு நான் சொல்கிறேன். இப்போ மடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ அதையுமே ரெண்டையுமே இப்போ ரெண்டும் கரெக்டாக இருக்கா என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். ரெண்டும் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து சாரீ கிளாத்தில் வந்து கட் பண்ணி பைப்பிங் எடுத்துருக்கிறேன், பைப்பிங் பீஸ். இப்போ அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கைடு அளவுனா கைடு அளவே போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ அதையே திரும்ப ஒரு முறை மடித்து எடுத்துக்கலாம். இந்த பிசிறு கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் திரும்பி உள்பக்கம் பார்க்கும்போதும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ போட்டு எடுத்தாச்சு. இப்போ அதையே ஓரளவு மடித்து நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம உருட்டும் போது கொஞ்சம் மெதுவாகவே உருட்டி அழகாக ஒரே மாதிரியே ஈவனாக உருட்டிக்கோங்க. அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் எனக்கு பைப்பிங் ப்ளவுஸ் தான் ரொம்பவுமே பிடிக்கும். இப்போ ஒரு பக்கம் நம்ம போட்டாச்சு, இன்னொரு பக்கமும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரியே ஈவனாகவே மடித்து உருட்டி கொடுத்துட்டு வாங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முன் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.